புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது 10வது அதிகாரம் 16வது வசனம். எஸ்ராவினுடைய புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக உங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நான் இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில் கடலூர் என்ற பகுதியில் இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். கடற்கரை கிராமங்களில் அநேக திருச்சபைகளை ஸ்தாபிக்கவும் அநேக ஊழியர்களை உருவாக்கவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே அந்த ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த எஸ்ராவினுடைய புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது முதலாவது எஸ்ரா என்பவர் யார்? இந்த எஸ்ரா என்கிற ஒரு மனிதன் ஒரு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற, வேதத்தை நன்றாக அறிந்த ஒரு வேத பாரகன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே எஸ்ரா ஒரு வேத பாரகனாய் காணப்பட்டாலும் இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் கிமு 456க்கும் 444க்கும் இடைப்பட்ட காலத்திலே இந்த புஸ்தகத்தை எஸ்ரா எழுதினார். அல்லேலூயா. ஆக எதை குறித்து எழுதினார் என்று சொன்னால், முதலாவதாக பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிற காரியங்களை குறித்து எஸ்ரா எழுதுகிறார். இரண்டாவதாக இந்த தேவாலயத்தின் சீரமைப்புகளை குறித்து எஸ்ரா எழுதுகிறார். மூன்றாவதாக எஸ்ரா எருசலேமிலே செய்த பயணங்களை குறித்து இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த எஸ்ரா ஒரு சீர்திருத்த ஒரு நிலைமையை கொண்டு வரும்படியாக இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எஸ்ரா ஒரு வேதபாரகனாய் காணப்பட்டார். இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் கிமு 456க்கும்